பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் வந்து பெண் குழந்தைகள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. முழுமையாக பாருங்கள். அவங்கள எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸான நம்ம வந்து ஒரு 8 விஷயங்கள் வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு தனி கலை தான். எப்போதுமே வந்து குழந்தை வளர்ப்பில் வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அதிலும் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா கூடுதல் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களிடம் சொல்லக்கூடாத 8 விஷயங்கள் குறித்து தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வேலையை வந்து வகைப்படுத்துதல். இந்த காரணத்தை கொண்டு வந்து இது வந்து பெண்ணோட வேலை இல்லை அப்படின்ற பாலின அடிப்படையில் வந்து பிளவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. அவரவருக்கு பிடித்த வேலையை வந்து செய்ய வாய்ப்பளிக்கிறதோடு பெண் குழந்தைகள் வந்து என்னவா வேணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு வந்து ஊக்கமளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து உடல் எடை. பெண்கள் அப்படின்றாலே அவங்க வந்து ஒல்லியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க. அதனால் அவங்க விரும்பிய உணவை வந்து சாப்பிட அனுமதிக்கிறதோட ஆரோக்கியத்தோட அவசியத்தையும் நம்ம வந்து அப்பப்போ அவங்களுக்கு சொல்லணும். குண்டாக இருக்கிற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பெண்கள்கிட்ட வந்து பேசி கேலியாக வந்து நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து அவங்க மனசை வருத்தப்படுற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மூணாவதாக வந்து உன்னால் வந்து முடியாது அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பெண் குழந்தைங்கக்கிட்ட வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவங்களோட தன்னம்பிக்கையை வந்து இழக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்கள வந்து ஒரு டவுன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு கூறுறதுனால வந்து பெண் குழந்தைகளோட கனவுகள் வந்து தடைபடக்கூடும் அப்படிங்கிறன்னு சொல்கிறாங்க. அவங்கள ஊக்கப்படுத்தி எப்போவுமே நம்ம உற்சாகப்படுத்தி தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோற்றம், அவங்களோட தோற்றத்தை வச்சு நம்ம வந்து அவங்கள வந்து கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பெண் அப்படின்றனாலே பெரிய வகை ஆடைகளை வந்து அணிஞ்சு மேக்கப் போட்டுட்டு தான் வெளியே வரணும் அப்படிங்கிறது எதுவும் வந்து நிரந்தரம் கிடையாதுங்க. அதனால் வந்து அவங்க ஆண்களை போல் முடிவெட்டி கொண்டுட்டு அப்புறம் ஜீன்ஸ் அணிந்தாலும் அதில் வந்து தப்பு இல்லைங்க. அதுக்காக வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து வாக்குவாதம் வந்து செய்யாதீங்க. அஞ்சாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வயது. சரியான முடிவு எடுக்க வந்து இது சரியான வயது இல்லை அப்படின்னு பெண் குழந்தைகிட்ட வந்து பேசாதீங்க. யாருடனும் வந்து ஒப்பிட்டு வந்து அவர்களுக்கு வந்து புரியும் வகையில் அறிவுரை கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் இந்த காலம் வந்து வேறு, அந்த காலம் வந்து வேறு. பேசுகிறதுக்கு அனுமதி. பெண் பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களோட கருத்துக்களையும் விருப்பத்தையும் கூற வந்து அனைத்து உரிமையும் உண்டு. பெண் பிள்ளைங்களை வந்து பேச அனுமதிக்காமல் இருந்தால் அது வந்து நீங்கள் பாலின ஒழுக்கத்திற்கு வந்து துணை போவதாக வந்து அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழாவதாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சத்தமான சிரிப்பு. ஆண் பிள்ளைங்க வந்து எப்படி வேணால் சிரிக்கலாம், எப்படி வேணால் பேசலாம் அப்படிங்கிற வழக்கம் வந்து காலங்காலமாக வந்து தொடர்ந்துட்டுருக்கு. ஆனால் பெண் பிள்ளைங்க அப்படின்னா வந்து வேகமாக வந்து பேசக்கூடாது, மெதுவாக தான் பேசணும், மெதுவாக தான் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருப்பீங்க. இனிமேல் அந்த மாதிரி சொல்லாதீங்க. இது காலமாக நமது சமூகத்தில் கூறப்படும் ஒரு அவலமான கருத்து அப்படின்னும் சொல்கிறாங்க. எட்டாவதாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுதந்திரம். பெண் குழந்தைங்க சுதந்திரத்தில் வந்து தலையிடாமல் அவர்களுக்கு ஏற்படும் ஆபத்து அதை குறித்து வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லணும். அன்றாட நடைமுறை வாழ்க்கையிலையும் விளையாட்டுகளிலையும் கூட பாலின பாகுபாடுகள் காண்பிப்பது வந்து மிகவும் தவறு அப்படிங்கிறது எப்போவுமே கருத்தில் கொண்டு அவங்கக்கிட்ட வந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போன்ற பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து அவங்க இந்த நல்ல பலன்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.